நான் அந்த விஷயத்தை மொத்தமாக மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பண்ண. என்ன சூப்பர்? என்ன சொல்ற நீ? இல்ல, நான் நிறைய கனவு கண்டிருந்தேன். ஏராளமான கனவுகள். கனவுல நீ அப்படி என்னதான் பார்த்த? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான குழந்தை பிறந்ததான் கனவு கண்டேன். அப்புறம் நமக்கு பேலஸ் மாதிரி ஒரு பெரிய வீடு. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை பிரவீன். அப்படி செய்யலான்னு முயற்சி பண்ணாத. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீடு ஒரு மாளிகையா இருக்காது, சுடுகாடா மாறிடும். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? தேவையில்லாத விஷயத்த உடம்புல அள்ளி அள்ளி பூசாத.
நல்ல பர்ஃப்யூமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணு. தேவையில்லாததுக்கெலாம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணும்? நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். உடஞ்ச கண்ணாடியில் திரும்ப திரும்ப உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்காத. போய் என் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. உடஞ்சி போனது உன்னை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி அப்படி தானே? தெரிஞ்சா சரி. ஆனால் எனக்கு அதான் லக்கி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போடா லூசு. அடுத்த வாரம் வர அப்பாவுக்கு தவசம் வருது. அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு அப்பாவுக்கு படையல் படைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பாவை அவங்க கனவுல பார்த்ததா சொன்னாங்க. ஓ, கனவுல வந்த மாமா படையில பற்றி என்ன சொன்னாராம்? அவருக்காக என்ன செஞ்சாலும் பத்தாது. அவர் அந்த அளவுக்கு பாவத்தை செஞ்சுருக்காரு. ஏன் இப்படி சொல்கிற? அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது உங்களை தவிர வேறு யாரால வழி அனுப்பி வைக்க முடியும்? அது செத்து போனவங்களுக்காக இல்லை, உயிரோட வாழ்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அங்கே பாரு, எலி ஓடுது. அது நீ பாத்தியா? இது இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தேங்காய் வாங்கி எலி பொரியில் வச்சிட வேண்டியதான். அப்போ பேசாமல் நான் வாங்கிட்டு வந்து எலி மருந்து வைக்க வேண்டியது தானே? அதெல்லாம் பாவம். எனக்கு பாவமா? அப்போ உன்னால எலியை பிடிக்க முடியுமா? முட்டாள்தனமாக பேசாத பிரவீன். சும்மா தத்தக்க பத்தக்கான்னு உளராத. வாசனுக்கு மன இருக்கே. உனக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப வந்ததுக்கப்புறம் நீ முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சொல்லாத, சரின்னு சொல்லுவியா? ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்ல. அதுக்காக ஒரு நாள் முழுக்க அலைய வேண்டியது இருக்கு. நாம இதை செஞ்சுதான் ஆகணும் பிரவீன். ஒருவேளை நம்ம இதை பற்றி முன்னாடியே யோசிச்சிருந்தோம்னா? நீ வா என் கூட. அம்மா கிட்ட போய் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிடலாம். வா என் கூட. அதுதான் வாழ்க்கை. அவன் செஞ்ச பாவம் தான் என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமே அவன்தான். தயவு செஞ்சு நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்க. உனக்கு லேட் ஆயிடுச்சுல. இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால நைட்டில் ட்ரெயின் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால நீ சீக்கிரமாக கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும். நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடு பிரவீன். நீ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுறியா? இப்போ நமக்கு பேங்க் லோனு கிடைக்கலனா இந்த வண்டியை விற்று தான் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வண்டி இப்படியே விட்டுட்டேன். நான் சொன்னது உனக்கு கவலையாக இருக்கா? இருந்தாலும் அதானே உண்மை. ஆண்டி இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பிரவீன் சொந்த ஊர் கிளம்பிட்டானா? அவன் போகிறத பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வந்து அவன் சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? என்னது? சொல்கிறத கொஞ்சம் சத்தமாக சொல்லுடி. இப்போ நீங்கள் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன்.
நான் ஒன்றும் செவிடு இல்லடி. இதுக்கு போய் எதுக்கு பைத்தியம் மாதிரி கத்துற? நேத்து ராத்திரி இப்படிதான் ஒரு சினிமா படத்தை பார்த்து அசந்து தூங்கிட்டேன். ஆனா அவன் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சிறு வயசுல வந்த விஷ ஜுரம் மறுபடியும் வந்துருச்சே. அப்பவே நான் பொழைச்சிட்டு அபூர்வம்னு அம்மா சொன்னாங்க. நீ நான் எங்க பிழைக்க போறேன் அம்மா? என்னமோ சினிமாவை பார்க்காத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்குன்னு இவ்வளோ சவுண்டா? அப்படியே எனக்கு ஒரு பேராஸ்டமால் டேப்லெட் எடுத்து கொடுத்துருப்போ. பிரவீன் வாங்கி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ராத்திரி எனக்கு மாத்திரை போடலைன்னா தூக்கமே வராது. அளவுக்கு அதிகமாக மாத்திரை போட்டுக்கிட்டா ஒரு நாள் செத்து தான் போகணும். என்ன சொன்ன? நான் செத்து போயிடுவேனா? நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக சாக மாட்டேன். நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்தே ஆகணும். சும்மா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காதம்மா. உனக்கு எந்த வியாதியும் இல்லை. உனக்கு வியாதி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்க? பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுன்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற. நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டனா அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பொம்பளை வாழ்க்கையில தனியா இருக்கக்கூடாதுமா. அப்படி ஒரு பொம்பளை தனியா இருந்துட்டா சாத்தானோட பார்வை உன் மேல விழுந்துடும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பாதுகாப்பா நல்லா இருப்ப. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ சொல்லு? தனிமையோட வலி என்னங்கிறது ஒரு காலத்துல உனக்கு வயசாகும் போது தான் தெரியும். நான் சொன்னது எதுவுமே காதுல விழாதமே நடிக்கிறல்ல. ஆனா எதிர்காலத்துல நான் சொன்னதுதான் உண்மைங்கிறது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு புரிய வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், இப்படியே இருந்துக்கிறேன். என்னடி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க? எதை சொன்னாலும் எனக்கு கேட்குற மாதிரி சொல்லு. ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்ட அந்த பாடலை எங்களால் ஒளிபரப்ப முடியாது. டீந்தாமா. ம். 2027 செவ்வாய் கிரகத்துல செட்டில்மெண்டா? 2027? மற்ற எழுத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்கே, என்னால படிக்கவே முடியலையே. மாலினி, நீ இத பாத்தியா? செவ்வாய் கிரகத்துல செட்டில்மெண்ட் பண்ண போறாங்களாம். இவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்றதுக்கு பதிலா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற 4 பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்படி செஞ்சா எவ்வளவு புண்ணியமா இருக்கும். மாலினி, மாலினி, அந்த பசங்க பழமரத்துல ஏறி பழாப்பழம் பறிச்சுட்டு போறாங்க பாரு. நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடான்னு சொல்றேன்ல. டேய் நில்லுடா. டேய், இப்பெல்லாம் இந்த பழமரத்தை கூட சொந்தம் கொண்டாடுறாங்க போலுக்கு. இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. மா, முதல்ல இங்க வாங்க. தேவையில்லாத வேலைலாம் செய்யாதீங்க.
வீட்டுக்கு போய் யாரோட நலன் கேட்டுப்பாரு. இது என்னோட சொந்த நலன்டா. மா ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, விடுங்கம்மா. இங்க வாங்கம்மா. தம்பி பார்த்து இறங்கு, அம்மா கீழே நிக்கிறாங்க. நீ கீழே இறங்கி வாடா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. அம்மா இருமா, அம்மா பார்த்து. நான் இல்லைனா என் பொண்ணு வாழ்க்கை என்னாவும் தெரியலையே. கடவுளே, என்ன பண்ணுவேன் நான்? அந்த பையன் இதெல்லாம் வேணும்ட்டே தான் செஞ்சிட்டு இருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் கீழே வந்து செத்துருப்பேன். இருக்கட்டும். பிரவீன் வந்தது அந்த பழப்பழத்தை வெட்டி மில்லுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். அதான் சரியா இருக்கும். அப்படி செஞ்சா பலாப்பழம் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு சொந்தமானது மற்றவங்க எடுத்துட்டு போறாங்கல்ல. மாலினி, செவ்வாய் கிரகம் பக்கம் நீ போனேன்னு வச்சுக்கேன். அங்க கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடு. நான் பேசாம அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். அப்படி இல்லைன்னா உனக்கே தான் தெரியும்ல. மா வாய்க்கு வந்தபடி உளராதம்மா. இதுக்கு பேர் தான் பேராசை. என்னது? என்ன சொன்ன? எனக்கு எதுவும் கேட்கல. பேசாம கண்ணை மூடி தூங்குங்கன்னு சொன்னேன். நான் சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நான் இப்ப தூங்க தான் போறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பசங்க திரும்ப வந்தாலும் வந்துருவாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு? அதை முதல்ல சொல்லு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்கே வா, நான் காட்டுறேன். என்ன கொஞ்சம் ஊத்து. என்னதான் ஆச்சு? அதை முதல்ல சொல்லு. முதல்ல தண்ணி கொடு. நான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்து பேக்கை சைடில் வச்சிருந்தேன். அப்போ முதல்ல தண்ணி மட்டும் கொடு. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தண்ணி தரேன். முதல்ல என்ன ஆச்சு அதை சொல்லு. முதல் ஸ்டேஷன் தாண்டதும் நான் அசந்து தூங்கிட்டேன். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பேக் எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருந்தேன்னா அப்போ அதில் ஏதோ வித்தியாசமாக இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் பேக்கை ஓப்பன் பண்ணி அதை பார்த்தேன். அது உன் பேக்குக்குள்ள வந்து விழுகிற வரைக்கும் அது உனக்கு தெரியாதா? அது எனக்கு எப்படி தெரியும்? பேக்கை நான் மேலே தானே வச்சிருந்தேன். ட்ரெயினில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப இது யாரோட பேக்குன்னு உனக்கு தெரியாதா? பேக் எதுக்கு எடுத்துட்டு போய் நான் ஓனர் கிட்ட கொடுக்கணும்? இது கடவுள் நம்ம கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சுக்கலாமே. அடுத்த ஸ்டேஷன்லேயே நான் இறங்கி வந்துட்டேன். நம்ம போலீஸ் கிட்ட முதல்ல சொல்லிடலாம். இல்லைன்னா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். வீடு தேடி வந்த மகாலட்சுமியை விரட்டி அடிக்கலான்னு சொல்றியா நீ? இங்க பாரு, பணம் பணம் கட்டு கட்டா பணம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ பணத்தெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துருப்பியா நீ? பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஈஸி நினைச்சியா? 10 ரூபாய் சம்பாதிக்க நாயா போய் அலையிறோம். ஈஸியாக கிடைச்சா உனக்கு வேணாமா? பணக்காரங்களாம் எவ்வளோ சொகுசா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க கிட்டலாம் பணம் இருக்கு. கண்ணை திறந்து பாரு, நம்மள அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு பாரு. நம்ம கிட்டயும் இப்ப கட்டு கட்டா பணம் இருக்கு. எல்லாம் பணம் பாரு, நமக்கு தான் பேபி. என் கணக்கு நிச்சயமா தப்பா இருக்காது. ஆனா இவ்வளோ பெரிய தொகை அதை எண்ணி பார்க்கறதுங்கிறது நிச்சயமா எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒருவேளை இது கள்ள நோட்டா இருந்தா? இதுல மணி சிக்னேச்சர் கூட இருக்கு. கள்ள நோட்டில் கூட அந்த மாதிரி சிக்னேச்சர் இருக்கும் பேபி. ஆனா அது ஒரிஜினல் நோட்டா கள்ள நோட்டான்னு தெரியாது. அதுல எல்லாத்துலயும் சிக்னேச்சர் திருடனுங்க போட்டு தான் வச்சிருக்கானுங்க. எதுக்கும் ஒரு தடவை இது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு செக் பண்ணிக்கோ. ஆமா, இது கள்ள நோட்டு தான். ஒரு வேளை இது ஒரிஜினல் பணமா இருந்தா
அவங்க இப்படி விட்டுட்டு போவாங்களா என்ன? இந்த பணத்தை அப்படியே பேக்கோட ட்ரெயினில் விட்டு போவாங்களா? அப்படின்னா இது சிட்டிக்கு தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க போல. இப்போ ஃபங்க்ஷன் டைம்ன்றதால இந்த மாதிரி ஃபேக் நோட்ஸை மாற்றுறது ஈஸி இல்லை. அப்படின்னா நான் இப்போ என்னதான் பண்றது? அது கள்ள நோட்டுன்னு நம்ம கையில வச்சுட்டு என்னதான் பண்ண முடியும்? பேபி, நம்மளால என்ன வேணா பண்ண முடியும். இந்த பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக செலவு பண்ணலாம். நம்ம ஏன் மாட்ட போகிறோம்? இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணலாம்னு சொல்றியா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? பின் இந்த நோட் எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு எரிக்க சொல்றியா? ஒருவேளை இந்த நோட்டு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோன்னா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? அப்படியே நம்ம மாட்டிக்கிட்டாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பேபி. எது நடந்தாலுமே அது நமக்காக தான் நடக்கணும், எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினச்சேன். அப்படி ஏதாவது நடந்துச்சா? நம்ம நிலைமை மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கை நிறையா நம்ம கிட்ட பணம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இனிமேல் நம்ம கஷ்டம் எல்லாம் தேர்ந்து போயிடும். நான் சொல்கிறத நம்பு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்ப நீ நிஜமா தான் சொல்றியா? இந்த பணத்தை நம்மளால செலவு பண்ண முடியுமா? மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டோம்ல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியுமா? வாங்கலாம். நம்மளால எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் எப்போதும் அந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. நமக்கு புதையல் கிடைச்சதா நீ நினச்சிக்க. இங்க பாரு பேபி, இந்த ரகசியம் இந்த ரூமை விட்டு வெளியே போகவே கூடாது. புரியுதா? அதுவும் அம்மாவுக்கு இந்த ரகசியம் தெரியவே கூடாது. நான் அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்றேன்னா அது லவுட் ஸ்பீக்கர்ல சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். அம்மா நிச்சயமா கண்டிப்பா. நமக்குள்ளே ரகசியமா இருக்கட்டும். இங்க பாரு, அப்பாவோட சேரிட்டி பத்தி பேச வேண்டியதானம்மா? இப்ப அவனும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டான்ல. அவங்கிட்ட பேசி உங்க அப்பாவோட தர்ம சிந்தனை பத்தி சொல்லு. அவர் என்னோட புருஷன்.
அதனால அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன நல்லா தூங்குனியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னை கேட்டா நீ இப்போ எந்திரிச்சிருக்கவே கூடாது. நேற்று முழுக்க நீ எதுவும் சாப்பிடலையா என்ன? கொஞ்சம் இரு, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆண்டி, நீ சீக்கிரமா எஞ்சிட்ட போல இருக்கு. மாலினி சொல்லிட்டு இருந்தா ட்ரெயின் ஸ்ட்ரைக்னால நீ திரும்ப வந்துட்டியாமே. ஆமா, எனக்கு ஸ்ட்ரைக்கை பத்தி எதுவும் தெரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. எவ்வளோ யோசிச்சாலும் ஒண்ணுமே புரியல. இந்த நாட்டுக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? ஆனா எல்லாம் நமக்கு மட்டும்தானே நடக்குது. இப்ப மழை பெய்ய வாய்ப்பே இல்லை போல இருக்கே. கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. இந்தா சாப்பிடு. நம்ம அவங்க காதுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துடலாமா? இப்போ அதெல்லாம் எதுக்கு? காது கேட்காதப்பே இப்படி, இன்னும் காதெல்லாம் கேட்டுட்டா அவ்வளோதான். ஆண்டி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நீ எப்பவுமே இதே மாதிரி வந்து தங்கிட்டு போலான்னு நினைக்கிறியா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு கல்யாணம் புள்ள குட்டின்னு வேணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? கல்யாணம் தானே, சீக்கிரம் பண்ணிட்டா போச்சு. ஆண்டியே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் வேற யாரால தடுக்க முடியும்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? பேச வந்துட்டான். ஆமா, நீ என்ன சொன்ன? எனக்கு எதுவுமே கேட்கல. முதல்ல அவனை சாப்பிட விடுங்கம்மா. சாப்பிட சொல்லவா? அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன்ப்பா. குடு. இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா இருக்கிறதுனால தான் அதை உன்கிட்ட கொடுத்தேன். குடுன்னு சொல்கிறேன்ல. சரி, இப்படி வந்து உக்காரு. சரி, அடுத்து நீ என்ன பண்ணுறதா உத்தேசம்? நைட்டு போச்சிடலான் இருக்கேன். இங்கே வா. ஆமா, பின்ன வேற எங்க? அட கடவுளே, நான் ஒன்று கேட்கவா? நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா? ஆ, போலாமே. சொல்லு பேபி, உனக்கு என்ன வேணும்? ஐயோ, பீஸா? சோறு சாப்பிட்டு அழுத்து போச்சா? பீஸா வேணுமா? அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேண்டாம். ஏய், இதுக்கு எதுக்கு கோச்சிக்கிற? ம். உன் ஆசைப்படியே வாங்கி சாப்பிடலாம். சரி, அப்புறம் நான் பீர் அடிச்சா நீ கோச்சிக்க மாட்டேல்ல? அப்போ நான் எதை குடிக்கிறதா? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், குடி. வேணாம், எனக்கும் பீர் தான் வேணும். பீரா? ம். உனக்கு கூல் ட்ரிங்க் தான். பேண்ட் போட்டிருக்க பொம்பளைங்க மட்டும் தான் சரக்கு அடிக்கணுமா என்ன? ம். சரி சரி, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ம். கொஞ்சம் இரு.
நல்லா இருக்கா? ம் டேஸ்ட்டாக தான் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். அங்கே இருக்கும்போது அப்பா வாங்கி தருவார். நான் இதை ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் சாப்பிட்றேன். ம் உனக்கு ஹிந்தி சாங்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம். சின்ன வயசுல ஹிந்தி பாட்டு மட்டும் தான் கேட்பேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டோட அர்த்தம் ஏதாவது புரியுதா? அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பாஷைக்கும் ஹிந்தி பாஷைக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாமே பாம்பேலேருந்து வந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆ அப்புறம் எங்கள் அம்மா ஹிந்தி பாட்டே கேட்டுட்டு இருப்பாங்களா, எனக்கும் கேட்டு அப்படியே பிடிச்சி போச்சு. ம் இன்னும் கொஞ்சம் போதை ஏத்துறியா? என்னம்மா சொல்கிற? பியருக்கே போதையா? சந்தோஷத்துக்காக தான் போதை ஏற்றுறேன். சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, அதுக்காக தான். அப்போ நீ ஹிந்தி பாட்டு மட்டும் தான் கேட்பியா? இல்லை, எனக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா பாஷை பாட்டும் பிடிக்கும். நீயும் ஒரு பீர் அடிச்சுட்டு பாட்டு கேட்குறியா? தும்சே மில்னே, சல்தே சல்தே, அந்த மாதிரி நிறைய நல்ல பாட்டுங்க இருக்கு. அதெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவையாவது நீ கேட்டாகணும். உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் பியர்லாம் அடிப்பேன். நிஜமாவா சொல்கிற? இந்த பீஸாவில் ஒரு பீஸ் அம்மா கொடுத்துடலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏன்? அவங்க இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு வயிற்று வலின்னு அப்புறம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, உங்கள் அப்பா தேவசத்தை நல்லா சிறப்பாக கொண்டாடிடலாம். உங்கள் அம்மாவுடைய ஆசையும் அதானே? என்ன சொல்கிற? பிரவீன், நீயும் சின்ன வயசுலேருந்து ஹிந்தி சாங் கேட்டுட்ருக்க. ஆனால் என் நிலமை எப்படின்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து அப்பாவோட கெட்ட வார்த்தை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட இந்த மொத்த பணத்தையும் கொடுத்து தான் எங்கள் அப்பாவை வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சாங்க. ஆனால் அவர் அங்கே போய் சரக்கு அடிச்சிட்டு நிம்மதியாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் அங்கே தனியாக இருந்ததுனால சரக்கு அடிச்சிருக்கலாம். அவர் எனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? அவர் எனக்கு செஞ்ச கொடுமையை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அவரை பற்றி நினச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது தெரியுமா? சரி, அதெல்லாம் விடு. சரி, பீர் சாப்பிட்றியா? பிரவீன், எங்கள் அப்பாவை பற்றி நான் எப்போ நினச்சாலும் எனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. உனக்கு தெரியுமா, நான் அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவர் மூச்சு முட்டை குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து செத்து போயிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வேண்டிக்கிட்டதால நான் பெரிய பாவம் செஞ்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாவும் அம்மாவும் அந்த மாதிரி நடந்துக்காம இருந்திருந்தா நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். அந்த பேச்சை என்னால் தாங்கிக்க முடியல. சரி, அதெல்லாம் விடுமா. நான் ஒரு பைத்தியம். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. உனக்கு தான் உங்கள் அம்மா அப்பா கூட எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு அது சரியா தெரியல. சின்ன வயசில் அப்பா அம்மா கூட இருந்தாலும்
எனக்கு அதெல்லாம் எதுவுமே தோணுனதே இல்லை. அதுக்குன்னு எனக்கு அவங்க மேலே பாசம் எதுவுமே இல்லைன்னுலாம் அர்த்தம் கிடையாது. எங்களுக்குள்ள அப்படி பழகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. சின்ன வயசில் எனக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமைஞ்சுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கே அண்ணன் அக்கா எல்லாம் இருந்ததால் நான் இல்லாத குறை எதுவும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நான் ஏதோ அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும். அதனால் எனக்கும் வீட்டுக்கு போகவே பிடிக்காது. ஆனால் இங்கே வந்துட்டேன்னா எனக்கு வீட்டுக்கு போகணுன்னே தோணாது. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தவிர வேறு எங்கேயும் போக தோணலை. அவங்க யாரும் பெருசாக என்ன மிஸ் பண்ணல. நான் எப்படி இருக்கன்றதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. ஒரு வேளை இப்போ மிஸ் பண்ணுறாங்களோ என்னமோ. சரி, அது விடு, நடக்கிறது நடக்கட்டும். உனக்கு தான் நான் ஒருத்தி இருக்கேன்ல, என்கிட்ட வா. எனக்கு தான் நல்லாவே தெரியுமே எனக்காக நீ ஒருத்தி இருக்கன்றது. நாம் இந்த வேலையை நாளைக்கு காலையில் செய்யலாமே. பேபி ஏந்திரு, நம்ம டான்ஸ் ஆடலாமா? வா, கொஞ்ச நேரம் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். வா டான்ஸ் ஆடுற வா. என்ன இப்போ டான்ஸ் ஆடலன்னா எப்போ என் கூட ஆட போற நீ? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் தானே கூப்பிட்றேன். வா 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 வா. ஆடுற மூலையில் போதை தலைக்கு ஏறிடுச்சு. அட என்ன நீ, வா, அதெல்லாம் ஒன்றும் ஏறல, வா. பார்த்து கீழே விழுந்து போற. பயந்துட்டியா? பாடு, என் கூட சேர்ந்து பாடு. ஆண்டி, இந்தாங்க உங்கள் மெடிசன். நான் உங்ககிட்ட இதை எப்போ வாங்கிட்டு வர சொன்னேன்? என்ன பண்ணுறது, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
என்னை பொறுத்த வரைக்கும் நீயே போய் வாங்கிட்டு வந்த பாரு, பெரிய விஷயம். பேபி பேபி என்னாச்சு? என்னதான் பிரச்சனை சொல்லு. என்ன ஆச்சா? நீ உன் இஷ்டப்படி என்ன வேணா செய்வ. அட நான் என்ன பண்ணேன்? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னேன். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? நீ நிஜமா தான் சொல்றியா? நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? பெரிய வீர தீர செயலை செஞ்சிட்டோன்னு நினைப்பா உனக்கு? ஏன் உனக்கு இது சந்தோஷமா இல்லையா? நீ அம்மாவை போறல. இதுல எங்க இருக்கு சந்தோஷம்? எதை நினைச்சு என்ன சந்தோஷப்பட சொல்ற? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எதையாவது யூஸ் பண்ணுன்னு? அதெல்லாம் தேவையில்லாத உள்ள விட மாட்டேன்னு சொன்னல. எனக்காவது ஏதாவது பில்ஸை வாங்கிட்டு வந்து தந்து தொலைன்னு சொன்னல. அந்த பில்ஸ் இப்ப நீ எங்க போற? நில்லு. பிரவீன், பிரவீன், என்னால இது படிக்க முடியல. என்ன மாத்திரை இது? இது பேபி அக்கா வயித்துல இருக்க பூச்சிக்கு. அதானே பார்த்தேன். இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கா. இந்த புழு பூச்சி தொல்லைனாலதான் அவ அப்படி நடந்துக்கிறா போல இருக்கு. சீக்கிரமா அவளை மருந்து சாப்பிட சொல்லு. இல்லைன்னா அந்த புழு பூச்சிலாம் என்ன செய்யும்னே தெரியாது. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே கொன்றலாம் போல இருக்கு. இதை பாரு, நான் ஒன்றும் வேணும்னெல்லாம் இப்படி செய்யல. நானும் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக தான் இருந்தேன். ஏதோ ஒரு முறை இந்த தப்பு நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பாலா போன அந்த அவசரம் தான். இதோட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? பயப்படாத, நான் இருக்கேன்னு சொன்னல. நானும் உன் வார்த்தையை நம்பி தொலைச்சேன். இங்க பாரு பேபி. பேபி அக்கான்னு சொல்லு. பேபி அக்கா, இதெல்லாம் நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, ஓகேவா? அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. சாரி. நீ சாரின்னு ஒரு வார்த்தை சொன்ன இதெல்லாம் மாயமா மறைஞ்சிருமா? எனக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப நீ ஈஸியா சாரி சொன்ன மாதிரி அந்த தப்பை சரி பண்ணிட முடியாது. நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத. இந்த தப்பை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹே, என்ன பண்ண போற? இந்த கருவை கலைச்சிட போற. நீ இதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? முன்னை விட இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். அப்படிலாம் நீ ஈஸியாக செஞ்சிட முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த நாட்டில் ஓப்பனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். கருவை கலைக்கிறதெல்லாம் பெரிய பாவம். இந்த குழந்தைய நம்ம வளர்க்க முடியாதா என்ன? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. தப்பான வழியில பிறக்கிற குழந்தை பிறக்கவே கூடாது. புரியுதா உனக்கு? அதை எல்லாரும் உதாசீனப்படுத்துவாங்க. கடைசியில நம்ம அந்த குழந்தைய பெத்ததுக்காக அந்த குழந்தை நம்ம 2 பேரையும் சபிக்கும். அதுக்குன்னு நம்ம குழந்தைய கொல்லலாமா? செஞ்ச பாவத்துக்கான பரிகாரத்தை நம்ம உயிரோட இருக்கும்போதே செஞ்சு முடிச்சிடணும். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் உன்னோட அண்ணி. அப்படின்னா நீ என்னோட குழந்தை. நீ எந்த வகையில் அதுக்கு அப்பாவாக முடியும்? அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு சொந்தமா ஒரு வீடாவது இருக்கா? உனக்குன்னு நிரந்தரமா ஏதாவது வேலை இருக்கா? குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உன்கிட்ட காசு பணம் இருக்கா? செக்ஸ் வச்சுக்கிறதுனால எல்லா ஆம்பளைங்களும் அப்பன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆம்பளைங்க எங்க செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு தேவையான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருதுல. ஒரு பொண்ணோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அந்த வலியை உன்னால புரிஞ்சுக்கதான் முடியுமா? 10 மாசம் ஒரு கருவை வயிற்றுல சுமக்கிற வலிலாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. ஆம்பளைங்களுக்கு இதயமே இல்லை, அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. அவங்க வந்த வேலை முடிஞ்சா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆம்பளைங்களை மாதிரி ஒரு சுயநலமான ஜென்மத்தை பார்க்கவே முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரவீன். நாம அப்படி ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம். நாம 2 பேர் செஞ்ச தப்புக்காக நம்ம குழந்தை அந்த தண்டனை அனுபவிக்க கூடாது. நீ ரொம்ப நல்லவன்டா. நீ அப்பா ஆகுற அளவுக்கு உன்கிட்ட பண வசதி இல்லை, புரிஞ்சுக்க.
அதே மாதிரி அம்மாவாக தகுதியும் எனக்கு கிடையாது. நீ ஒரு பணக்காரனா மாறு, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு அப்பாவா மாறு. அதுதான் நம்ம குழந்தைக்கு நல்லது. நம்ம செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு ஆகணும். தயவு செஞ்சு ஓகே சொல்லு, வாயை திறந்து ஓகே சொல்லு. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் காலங்காத்தால வண்டியை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். அம்மா ஆன்ட்டி எங்க? இன்னுமா தூங்குறாங்க? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வழக்கமாக விடிய காத்தாலலாம் எந்திரிச்சிருவாங்க. என்னை பாரு ஒரு நிமிஷம். நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, ஃபினான்ஸை கட்டி முடிச்சிடலாம்ல. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எப்படி இந்த பணத்தை நம்ம செலவு பண்ண போகிறோம்? ஏன் கேட்குறேன்னா நம்ம மாட்டிக்க கூடாதுல்ல. அதுக்கும் ஏதாவது ஐடியா பண்ணலாம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ கவலைப்படாமல் ஹாப்பியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. உன்னை பற்றி நினச்சாலும் பயமாக தான் இருக்கு. தூக்கில் தொங்கணும்னு நினச்சேன், தண்ணியில் விழுந்து சாகணும்னு நினச்சேன். இப்போ திரும்ப வந்துட்டேன், நீந்த கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் அ சர்வைவர். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போகலாமா? போகலாம் பேபி, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, நீ இப்போ எங்கே போகிற? வேலைக்கு தான், வேற எங்கே போகிறது? பணம் இருக்கிறதுனால நீ வேலைக்கு போக மாட்டேன்னு நினச்சிட்டேன். இருக்கிற பணம் எப்போ காலியாகும்னு சொல்ல முடியாதுல்ல. நாம் சாப்பிட்றதுக்கெலாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன நான் சொல்கிறது புரியுதுல்ல? அதுவும் சரிதான். அப்போ மீதி இருக்க துணியை நான் தைச்சி முடிச்சிடறேன். அப்படியே அம்மா ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் அந்த எலி பொறிக்குள்ளே எலி ஒன்று மாட்டிக்கிச்சு. போகிற வழியில் அப்படியே தூக்கி போட்டுரு. அம்மா எந்திரிச்சிட்டியா? ஏன் என்னாச்சு? பாட்டு எதுவும் கேட்கல? என்னால் இப்போ எதுவும் கேட்க முடியாது. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. இனிமே அதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அம்மா, உனக்கு எதுவும் நெஞ்சு எதுவும் வலிக்குதா? நேற்று நான் சரியாக தூங்கவே இல்லை. என்னால் சரியாக சாப்பிடவே முடியல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்த மாதிரி தோணுது. ரொம்ப யோசிக்காதம்மா, எல்லாம் சரியாயிடும். இதான் உங்கள் பிரச்சனையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பிரவீன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்பாவோட திவசத்தை எப்படி செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிடலாம். ஆசைப்பட்ட மாதிரி பூஜை பண்ணிடலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட புருஷனும் உன் புருஷனும் சேர்ந்து தான் பூஜை செய்யணும். இந்த தர்ம காரியங்களை செய்யணும். ஒருத்தர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் அப்புறம் எதுக்கு பூஜை செய்யணும்? கல்யாணம் ஆனோடனே மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணிட்டு ஓடி போனவன் தானே அந்த ஆளு. அந்த ஆளை பற்றி பேசாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் புருஷனை மட்டும் நினச்சி பூஜை புனஸ்காரத்தை செய். தான தர்மங்கள்லாம் அவர் பேரில் மட்டும் செய். அப்பதான் நான் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். உன்னை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு யுத்தத்துக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. கடைசி காலத்துல இந்த நாடு பார்த்துக்க போதா பொண்டாட்டி பார்த்துக்க போறாலும் யோசி.
இப்ப கூட உனக்காக தான் காத்துட்டு இருக்கா, அது தெரியுமா உனக்கு? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்னை நீ தனியா விட்டுட்டு போயிட்ட. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ திரும்ப வரவே இல்லை. நீ வரவே இல்லை. அந்த குழந்தைய நான் இழந்ததும் நீயும் ஒரு வேலை செத்துட்டியோன்னு நினைச்ச. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இங்க இருந்து போ, முதல்ல வெளியே போன்னு சொல்றல்ல. அழாது. என்னோட சின்ன வயசுல தேட்டரில் போய் அம்பேவான்ற படத்தை என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்க போனப்போ என்ன நடந்தது தெரியுமா? தலையில் ஸ்கார்ஃபையும் சன்கிளாஸையும் போட்டுட்டு போயிருந்தேன். யாராவது பார்த்தாங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. என் அடையாளத்தை மறைக்கிறதுக்காக நான் அப்படி செஞ்சேன். அப்போ நான் சினிமா பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பையன் என்னை தேடி வந்தான். அவன் என்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அப்புறம் அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? அவன் சொன்னான், சரோஜா தேவி மாறு வேஷத்துல வந்து படம் பார்க்கறாங்கன்னு. அதை கேட்டதுமே நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து பேசின பையன் வேற யாரும் இல்லம்மா, உன் அப்பா தான். அதான் என் புருஷன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த டைம்ல உங்க அப்பா சரோஜா தேவி மேல ரொம்ப பைத்தியமா இருந்தார் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்னாங்கல்ல, அதுக்கு அடுத்த வாரம் தான் நீ பிறந்த. அந்த நேரத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. நீ பிறந்த அந்த நேரத்துல சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியாம ஒரே குழப்பத்துல இருந்தோம். அந்த நேரத்துல தான் நானும் உங்க அப்பாவும் உனக்கு மாலினின்னு பேர் வச்சோம். ராஜீவ் காந்தி மரணத்துக்கு அப்புறம் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு சினிமா கூட பார்க்க போனதில்லை. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் பெரிய குடிகாரனா மாறிட்டாரு. அப்படி ஒரு மோசமான நிலையில பிறந்ததுனால தான் இப்ப நான் அவஸ்தைப்படுறேன். அந்த நேரத்துல நீ பிறந்தனால தான் இப்படியெல்லாம் பண்றியான்னு எனக்கே தெரியல. அந்த பிரவீனோட நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா? நீ அவன் அக்கா, அவன் தம்பின்ற உறவு முறையெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ரொம்ப வருஷமா அவன் இங்கே தானே இருக்கான். அவனை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக சொல்லி நீயாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல? அவனுக்கு எப்போ தோணுதோ அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க இப்ப அவசரப்பட்டு அது மாதிரிலாம் சொல்லி வர வருமானத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்காம பேசாம வாயை முடிக்கிட்டு உட்காருங்க. சொல்றது புரியுதா? நீ பேசுறது பார்த்தா உன்னையே அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன மாதிரில இருக்கு.
நான் எதுவும் சொல்லலப்பா. இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் உனக்கு கோவம் வந்துடுது. ஓ, இப்போ ஏன் தப்பா அது? சரி, அப்படி நினச்சிக்கோங்க. ஆமா, என்னது இதெல்லாம்? எனக்கு இன்னைக்கு நல்ல சவாரி கிடைச்சது. இதில் சிக்கன் இருக்கு, சமைச்சு வை. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். இப்படி சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் எப்படி போகிறது? இப்போ யாராவது சிக்கன் சாப்பிட்டு கோயிலுக்கு போவாங்களா? பேபி, நம்ம குளிச்சுட்டு தாராளமாக போகலாம். அதில் 2 ஃப்ராக் இருக்கு, உனக்கும் அம்மாக்கும் வாங்கியிருக்கேன். நீ என் புருஷன் மாதிரி இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அதை நினச்சாதான் இப்போ எனக்கு பயமாக இருக்கு. நான் தான் உன் புருஷன். கல்யாணம் மட்டும் பண்ணல, அவ்வளோதான். இங்க பாரு, நீ குளிக்கிற வழியை பாரு. சாப்பாடு வர லேட் ஆயிடுச்சு, அதனால வெத்தலை போடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிக்கனா? ரொம்ப நேரம் வேக வச்சிட்ட போல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிரவீன் வாங்கிட்டு வந்தான். அதில் இருக்க எலும்பு எடுத்து மாத்தவா? எலும்புலாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா மென்னு சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் கோயிலுக்கு போகலான் இருக்கோம், நீங்களும் எங்களோட வரீங்களாமா? அது நல்ல விஷயம்தான். நான் இப்ப கோயிலுக்கெல்லாம் வரல, நீ போயிட்டு வா. மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் நேர்ந்துரு. நேர்த்திக்கடனா? அது எதுக்கு? நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டினா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாலினி, கொஞ்சம் இப்படி வா, சொல்றேன். என்னையே பார்த்துட்டு இருக்காம முதல்ல இதை சாப்பிடு. நான் செய்யறது எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. சந்தோஷமா இரு, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்படு. இன்னொரு வாய் சாப்பிடு, வா. பிரவீன், எழுந்துடு, வந்து சாப்பிட டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள சமைச்சிட்டியா? வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். நல்லா அசந்து தூங்கிட்டேன். இந்த ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இனிமே இந்த மாதிரி எனக்காக எதுவும் வாங்கிட்டு வந்துடாத. ஏன்? இதெல்லாம் நான் பாஸ் எனக்கு கொடுத்த பணத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் பிடிக்கலையா? இந்த மாதிரி டிசைன்லாம் ஃபோர்ட்டில் தான் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அத்தனை பேருமே அந்நியர்கள் தான்.
நமக்கு நாம தான் சொந்தம், நமக்கு நாம தான் உறவு. நீ இன்னைக்கு அண்ணனை பார்த்தல, காலையில் கூட அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே. செத்து போனவங்களெல்லாம் மறுபடியும் நீ பார்க்குறியா என்ன? அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. செத்துட்டாரா? யார் சொன்னா செத்துட்டாருன்னு? காணாம போயிட்டார், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு வலியோ கோமோ இருந்தால் அதை மொத்தமாக கொட்டி தீர்த்தணும். அதை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அது உள்ளுக்குள்ளேயே இருந்து அழுகி போய் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். நான் போய் சாப்பாடு பரிமாறுறேன், நீ வா. அம்மா! பேபி, கொஞ்சம் தண்ணி தெரியா? நல்ல வேலை, அந்த நேரத்தில் நீ வீட்டில் இருந்த. இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டி தான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கியா? இல்லை, இதான் முத தடவை. டாக்டர் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னார்னா, அம்மா மெடிசன்லாம் சரியாக சாப்பிட்டா போதுமா. இப்போ நீ எங்கே போகிற? நான் போகணும். முடியாது. என்னை விடு. என்ன அவசரம்? எங்கே போகிற இப்போ? பேபி, என்ன ஓடுற நீ? என்ன என் மேலே கோவமாக இருக்கியா? என்னை பாரேன், இப்போ தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்திருக்கோம். குளிக்கணும்ல, குளிச்சுட்டு நம்ம 2 பேர் ரெடி ஆகிடுவோம், சரியா? இன்னைக்கு நைட் ஃபுல்லாக டைம் இருக்குல்ல, கொஞ்சம் சிரிய. உன்னோட இந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே குழந்தை மாதிரியே சிரிக்கிற. கொஞ்சம் இரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பேபி, எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்னது? எல்லாம் குழந்தைய பற்றி தான். அந்த குழந்தை விஷயத்தில் நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். மறுபடியும் நான் அதை பற்றி பேச விரும்பல. நீ சொன்ன அந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்க முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு வேலையும் இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லைன்னு சொன்னல. ஆனால் இப்போ தான் நிறைய பணம் இருக்குல்ல நம்மக்கிட்ட. கூடிய சீக்கிரம் நானும் ஒரு வேலையை தேடிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசும் சேர்த்து நம்ம ஒரு வீடும் கட்டிடுவோம். அப்புறம் என்ன?
மொத்தத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். எவ்வளோ பணம் இருக்கு உன்கிட்ட? 100 லட்சமா இல்லை 200 லட்சமா? நீ சொன்னதெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கையில் இருக்கிறதெல்லாம் தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவ? அதான் சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நான். வேலை கிடைக்கலனா? சொன்னது எதுவும் நிஜமாகாம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? உன்கிட்ட இருக்க பணம் எல்லாமே கள்ள நோட்டு. அந்த கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்த முடியாம போயிடுச்சுன்னா, ஒருவேளை நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டனா? இப்ப இதுக்கு பதில் சொல்லு. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பேபி, பேபி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். இப்போ என்னால் அதை சொல்லாமல் இருக்கவும் முடியல. என்னது? இந்த பணம் ட்ரெயினில் இருக்க பேக்கை மாற்றினதுனால கிடைக்கல. பின்ன நாங்கள் ஒரு வீட்டில் கொள்ளையடித்தோம். நல்லா தான் தமாஷ் பண்ற. ஒழுங்கா வந்து உட்காந்து சாப்பிட்ற வழியை பாரு. பாரு, அந்த நோட்டெல்லாம் ஒரிஜினலா இல்லை ஃபேக்கானு நீயே செக் பண்ணி பாரு. பார்த்துட்டு சொல்லு. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து திருடிட்டு வந்தோம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன்கிட்ட கடைசி தடவை கேட்குறேன், உண்மையை சொல்றா. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் உன்னால செய்ய முடியாதுன்னு. இப்ப மட்டும் உண்மையை சொல்ல போலீஸ் கிட்ட போயிடுவேன். உண்மைதான். தனியாலாம் என்னால் செய்ய முடியாது தான். முன்னாடி என்னால் செய்ய முடியாது தான். ஆனால் இப்போ நான் நினச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஏன்னா இப்போ நான் அப்பா ஆக போகிறேன்ல. நம்ம குழந்தைக்கு அப்பா ஆக போகிறேன். இங்கே பாரு, உன்னை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது பேபி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இப்படி பண்ணேன். உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு என்ன கேட்டல? இப்போ பாரு, எவ்வளோ பணம் இருக்குன்னு பாரு. நான் செய்கிற வேலை உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, நான் வேணா வேற வேலை தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கட்டிடலாம். நல்லா பெரிய வீடாக கட்டிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம். நம்ம குழந்தை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துடலாம். நல்லா பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கலாம். நீ மட்டும் ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு நம்பு பேபி. இது எல்லாமே நமக்காக தான், நம்ம குழந்தைக்காகவும். அப்ப நாளைக்கு நீ பணத்துக்காக கொலை கூட பண்ணுவியா? உனக்கு என்ன பைத்தியமா? நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? அவன் ஒரு சரியான திருட்டு கம்முனாட்டி. பல பேரை ஏமாத்தி சம்பாதிச்சு சேர்த்த பணம் அது. அடிச்சிட்டோம். அவன் கிட்ட வேலை செய்யறவங்களை கூட அவன் மனுஷனா மதிக்க மாட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே கருப்பு பணம். அதனால அவனால போலீஸ் கிட்ட போக முடியாது. என்ன நம்பு. நான் இப்ப உன்னை எப்படி நம்புறதுன்னு சொல்லு. நம்மளோட எதிர்காலம் இப்படிதான் இருக்க முடியும் உன்னால சொல்ல முடியுமா? சொல்லு, கேட்கறல பதில் சொல்லு.
நேத்து ட்ரெயின்லேருந்து ஒரு பேகை மாற்றி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். இன்னைக்கு கொள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க நான் எப்படி என்னால் நம்ப முடியும்? ஒருவேளை குழந்தை பிறந்தனும் என்னை விட்டுட்டு போயிட்டேனா? இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சுன்னா நான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அப்படி ஒரு கனவு கண்டேன். நான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணியே ஆகணும். அதுக்காக இந்த உலகமே சேர்ந்து என்ன அழிச்சாலும் பரவாயில்ல. இதுதான் என்னோட முடிவு. நீ நம்ம குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொன்னல, இப்ப நானே அதை பண்ணிடவா? நீ ஏன் வெளியே போய் தேவையில்லாம சிரமப்படுற? காதல் ஒரு மனுஷனை அழிச்சிடும். இப்போ நீ மட்டும் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்லி பாரு. இந்த நிமிஷமே குத்தி கொன்னுடுவேன். நான் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நீ என் மேல கோவமா இருக்கியா? என்னால எப்பவுமே உன்கிட்ட கோவப்பட முடியாதுன்னு தெரியும்ல. நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம். சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனால் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லு. இப்போ அடுத்ததான் நம்ம என்னதான் செய்ய போகிறோம்? பேபி அக்கா, இப்போ நான் அன்னைக்கு முன்னாடி திடீர்னு வந்து நின்ன பிரவீன் கிடையாது.
வேற யாரோ ஒருத்தன். எனக்கு எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும். உன் கூட படுத்ததுலேருந்து நான் மொத்தமாக மாறிட்டேன். இப்போ எனக்கு பெருசாக எந்த கனவுமே இல்லை. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ எனக்கு ஒரு கனவு இருக்கு. அது என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். நான் இப்பவும் சொல்கிறேன், நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்கலாம். சரிடா. நீ சொன்னபடியே பண்ணிடலாம். உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை நம்ம சேர்ந்து செய்யலாம். பேபி, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நேற்று ராத்திரியிலேருந்து நான் இந்த விஷயத்தை பற்றி தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அதை பற்றி யோசிக்க முடியாது. நான் என்னை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன். இது உறுதியான முடிவு தானே? இதில் எந்த மாற்றமும் இல்லையே. உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த கஷ்டமும் வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் உன்னையும் நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பேன். நான் உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்னை நீ தயவு செஞ்சு நம்பு பேபி. எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை? ஆமாம், நீ எங்களை நல்லா பார்த்துப்ப. ஓகே. நான் அதை மறந்துட்டேன். நான் உனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நான் என் டீயில் சக்கரை போட மறந்துட்டேன். அப்படியா? என் டீயில் சக்கரை போட்டிருக்கே, ஆனால் டீ தூள் தான் பழசு மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல. நான் இன்னைக்கு ஸ்டோருக்கு போகிறப்ப வாங்கலாம்னு நினச்சேன். நான் உனக்கு ஒரு மில்க் பவுடர் வாங்கி தரேன். நீ இனிமே இந்த பிளெயின் டீலாம் குடிக்காத. எனக்கு நீ சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். அப்போ நீ வெள்ளை வெள்ளைன்னு இருந்த. சின்ன வயசுல நீ ரொம்ப சேட்டை பையனா இருந்த. எப்போவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஒரு நாள் உன் ஆணுறுப்பை என்கிட்ட காட்டி, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட.
நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். நான் உன் கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு இன்னொரு தடவை இதை காட்டினேன்னா நான் அதை வெட்டி போட்டுருவேன்னு சொன்னேன். நீ அப்படியே பயந்து போய் நான் பார்த்துட்டே இருந்த. கடைசியில் உன் கூட சேர்ந்து ஒரு குழந்தைக்கு நானும் தாயாயிட்டேன். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு இல்லை. எனக்கு ஒன்றும் அழகான சந்தோஷமான கல்யாணம் நடக்கல. அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமாக ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஒருவேளை அது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை அது படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் நீ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டது என்னன்னா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும் ஆசைப்பட்டேன். அதையும் மீறி நீ பிடிவாதமா இருந்துட்ட. உனக்கு நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட? நான் இப்ப என்ன பண்றது? இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. பிரவீன், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. பிரவீனுக்கு திடீர்னு அப்படி என்னதான் ஆச்சு? நீ அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படியே அவன் தன்னோட கிராமத்துக்கு போனா கூட இவ்வளோ நாளைக்கெல்லாம் தங்க மாட்டானே. ஒருவேளை அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அதனால தான் இப்படி கேட்டேன். என்ன கேட்கணும்? முதல்ல நீ அவனுக்கு ஃபோனை போடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்லு. என்கிட்ட என்ன கேட்டீங்க? பிரவீன் எங்கன்னு கேட்டேன். நீ அவனுக்கு கால் பண்ணியா? அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ நீ அவன் அம்மாவுக்கு கால் பண்ண வேண்டியதானே? அவங்க அங்கே தானே இருப்பாங்க. பேசாம போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. எதுக்கு? உனக்கு என்ன பைத்தியமாம்மா? அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வரட்டும். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்.
அது உண்மைதானே? ஏன் அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? ஆனா பிரவீன் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். ஆண்டி 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 என்னப்பா, என்னாச்சு? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேபி அக்கா கர்ப்பமா இருக்கா. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான். நீ என்ன சொல்ற? உன்னாலதான் அவ கர்ப்பமானாளா? சொல்லு. ஆண்டி ஆண்டி சாரி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. பேபி அக்காவோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். பேபி அக்கா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நான் எதுக்கு இப்போ உன்னை அடிச்சேன் தெரியுமா? இந்த காரியத்தை செஞ்சதுக்காக நான் உன்னை அடிக்கல. நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவ எங்க? அவ அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா. சத்தம் போடாதீங்க ஆண்டி ப்ளீஸ். பேபி அக்கா இப்போ அந்த குழந்தைய அபார்ட் பண்றதா சொல்றாங்க. என்னது? அந்த குழந்தைய அவ அபார்ட் பண்ண போறாளா? குழந்தை வளர்க்க நம்ம கிட்ட வசதி இல்லையா, அதனால குழந்தைய அபார்ட் பண்ண போறாளா? அட கடவுளே, ஆண்டி நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டி எனக்கு அந்த குழந்தை வேணும் ஆண்டி. எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ் ஆண்டி எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டி. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க 2 பேர் மேலே கோவமா இருக்கேன். ஏன்னா இவ்வளவு வருஷமா பேபி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதனால சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கவலை மறந்து சிரிச்ச முகத்தோட இருக்கா. ஆனா உங்களுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே நீ அவளை விரும்புற அப்படின்னா மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த குழந்தைய அவ அபார்ட் பண்ண நான் விட மாட்டேன். நீ அவங்க 2 பேரையும் நல்லா பாத்துப்பல. பாத்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என் மேல ப்ராமிஸ் பண்ணு. சத்தியமா சொல்றேன், நான் 2 பேரையும் 2 கண்ணு மாதிரி பார்த்துப்பேன். உங்களுக்கு நான் இப்ப வாக்கு கொடுக்கறேன். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான். அவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்ல போனா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன்.
கடைசி வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷியா வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ நான் உன் கூட இருக்கேன். ஆனா ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டேன்னா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் தான் எனக்கு கவலையா இருந்துச்சு. நீ கர்ப்பமா இருக்குன்னு அவன் என்கிட்ட வந்து சொன்னப்போ எல்லாத்தையும் தாண்டி பிரவீன் என்கிட்ட வந்து உனக்கு புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான் பாரு. ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து சந்தோஷத்துல அழுதுட்டேன். நம்மள மாதிரி பொம்பளைங்க எல்லாத்துக்குமே எமோஷனல் ஆகி அழுதுருவோம். ஆனா ஆம்பளை ஒருத்தன் கண் கலங்குறான் அப்படின்னா அவன் உன் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கான்றது அர்த்தம். முடிவா பிரவீன் கிட்ட நான் பேசிட்டு ஒரு முடிவை சொன்னேன். உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க சொன்னேன். மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வீடும் நலமும் அப்புறம் அந்த தென்னந்தோப்பையும் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பத்திரத்தையும் அவன்கிட்ட கொடுத்தேன். அதை அடமானம் வச்சுட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னேன். ஆனா அவன் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். உன்னையும் உன் குழந்தையும் அவனால நல்லபடியா பாத்துக்க முடியும்னு சொன்னான். அப்பவும் நான் அவன்கிட்ட சொன்னேன், பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்க சொன்னேன். குழந்தைய பெற்று வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல சொன்னேன். நிஜமாவே நீ அதுக்கு தயாராயிட்ட அப்படின்னா நீ ஒரு குழந்தைய தத்தெடுக்க போற விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னேன். கடைசியா அதை ஏத்துக்கிட்டு அவன் அதை வாங்கிக்கிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், எக்காரணத்து கொண்டும் இந்த பத்திர விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் பணம் கொண்டு வந்திருக்கதா என்கிட்ட சொன்னான். அதோட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவேன்னு என்கிட்ட சொன்னான். வாங்கின பணத்தை மொத்தமும் திரும்ப கொடுத்துட்றேன்னு என்கிட்ட சொன்னான். அடமானம் வச்ச வீட்டையும் நலத்தையும் மீட்டு எடுத்துருவேன்னு என்கிட்ட சொன்னான். நீ இப்ப எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷனா? அதுவும் நல்லதுதான். அவங்க அவனை பிடிச்சு நல்லா அடிக்கட்டும். பணத்தை எடுத்துட்டு ஓடி போனான்ல, அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான்.